நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? அது என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாம் நம்ம பாய்ஸ் தான். சும்மா ஏதோ ஃபேன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இல்ல, சும்மா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ என்ன பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சு நான் உங்களை நினைச்சுக்கிறேன். லைவ் வரணும், இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கணும்னு தான் சொன்னீங்களா? அதனால கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. இந்த டைம்ல இன்டர்வியூனா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸா கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும்னா, உள்ள வந்து ஒண்ணு நடந்தது, அது தப்பு நாங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஃபீல் பண்ணதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்காக ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது. அந்த டிசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு உள்ள இருந்து எடுத்தவங்க வெளியே வந்துட்டு வேற ஒரு சூழ்நிலையினால, வேற ஒரு பயத்தினால, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டாங்க. இப்ப என்ன வந்து இன்டர்வியூ கேட்டாங்கன்னா நான் பேக்ல அடிக்க மாட்டேன். நான் சொல்லிடுவேன், இதுதான் நடந்தது, இப்படிதான் நடந்தது. அதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை போகும். இன்னொன்னு என்ன சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லாம வேற சிலர் சார்ந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நான் சொல்ற பதில் எனக்கு தோன்றதை சொல்லி அது திரும்பவும் ஒரு பிரச்சனை அவங்களுக்காக கிரியேட் பண்ணுன்றதால தான் இன்டர்வியூ இன்னும் கொடுக்கல. கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார் மட்டும் கொடுப்பேன். ஸோ அதை நீங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இன்டர்வியூ கொடுக்கலன்னு சொல்லி, அதனால சாரி உங்க எல்லாருக்கும். இன்னொன்னு, நான் உள்ள வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. நான் எல்லாரும் சொல்றாங்க நான் வெளியே வந்து ஃபர்ஸ்ட் 3 வீக்லாம் நீ தான் டைட்டில் வின்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த 3rd வீக்லாம் நான் செம்ம டவுன். ஐயோ எல்லாம் டிவில வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, இவங்க மத்தியில என்னை அவனும் பார்க்க கூட மாட்டான். எனக்கு ஐடியாவே இல்ல. ஓ இது ஒரு டிவி ஷோல எல்லாரும் பாப்பாங்களே வீட்டுல உட்காந்து, நம்மளே பார்த்துட்டு தானே இருப்பாங்க அப்படின்னா. நான் வந்து அவ்வளவுதான், நம்ம சீனே முடிஞ்சது, அனுப்பிச்சிருவாங்க நம்மள வீட்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த டைம்ல தான் சில உறவுகள் ஏற்பட்டுச்சு, சில பழக்க வழக்கங்கள். சோ ஆரம்பத்துல நல்லா இருந்த, அப்புறம் நீ நல்லா இல்ல அப்படின்னா, ஆரம்பத்துல எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எனக்கு யார்ட்டையும் எப்படி பேசுறது பழகுறதுன்னே தெரியல. நான் எனக்கு தோன்றதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நாளாவே எல்லாம் பழகுறாங்களே, எல்லாரோடய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகுது. யாருனே தெரியாதவனோட ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்களோட ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போவோம். நாமளா யாரும் ஒன்னா கலாய்க்க மாட்டேன், ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கலாய்ப்பேன். நான் வந்து என்னோட நான் ஓப்பனா இருப்பேன். அந்த மாதிரி ஆனதுனால மட்டுமே ஸ்டார்டிங்ல இருந்தே நீ அப்புறம் சரியே இல்லை, விசித்ரா நான் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல நீ நல்லா இருந்த அந்த மேட்டர் வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே என்னால முடிஞ்சதை பண்ணேன். எல்லாருமே வந்து குட் கேம், வெல் கேம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேம்லாம் ஆடல. ஏதோ ஒரு வீட்டுல கூப்பிட்டு போய் ஒரு 100 நாள் இருக்க வச்சாங்க, நல்லா ஏசி எல்லாம் போட்டு நல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்து என்ன வேணா பண்ணு அப்படின்னு. நான் அந்த வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வெளியே வேலை செய்யணும். சோ அது கேம் ஆடணும்னா எனக்கு தெரியல. அங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஜாலியா அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு ஏசில வாழ்ந்துட்டு வந்தேன். அவ்வளவுதான். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு பேரு வெளியே வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. கண்டிப்பா சி அவ்வளவுனா நான் ஒண்ணும் இவனா அவ்வளவு பெரிய ஆளு, இவங்க அவ்வளவு பேரும் புரியுது அப்படிலாம் இல்ல. 50 பேரோ 100 பேரோ என்ன பிடிக்கும், இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வெளியே வந்துட்டு நான் ஆக்சுவலா சஞ்சய் நான் சொல்லிட்டு போனேன், ஏதாச்சும் எடிட் பண்ணி போடியா, எனக்கு கொஞ்சம் ஒரு ஆள் மாதிரி காமிக்கியா, நான் வெளியே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அந்த ஃப்ரேம்லாம் அப்படின்னு. அவங்க எதுவுமே போடல. வந்த உடனே நான் இன்ஸ்டா பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். எதா போட சொன்னேன், ஏன் போஸ்டே போடல அப்படின்னு கேட்டேன். டேய் நாங்க போடுறது எங்கடா, யாரோ கிரியேட் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொன்னா செம்ம சந்தோஷமா இருந்தது. இந்த என்எக்ஸ்என் அப்படின்ற விஷயம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது பெஞ்ச் எல்லாம் கிரிக்கிட்டே இருப்பேன். என்எக்ஸ்என் அப்படி வந்து ஒரு கூல் பையனோட கனவா இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்எக்ஸ்என் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு போடுற எடிட்டு பண்றதெல்லாம் அதுல இருக்கு. ஒரு ஆள் அதை பண்ணியிருந்தாலுமே வந்து எனக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. எனக்கு உங்கள்ட்ட பேசணும்னு இருந்தது. அப்பதான் சரி எப்படி பேசுறது, எல்லாத்தையுமே எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி கிளப் ஹவுஸ்ல ஒரு மேட்டர் இருக்கு, அப்புறம் ஏதோ ட்விட்டர்ல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. சரி ஓகே உடனே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மெசேஜை போட்டேன். மற்றபடி நீங்க குரூப்ல பேசுற எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருப்பேன், கவனிச்சுட்டே தான் இருப்பேன். நானே எப்பயாச்சும் மெசேஜ் போடுவேன். எல்லாம் தனித்தனியா என் கூட மெசேஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தனித்தனியா மெசேஜ் பண்ணா, ஆனா ஒரு 5 பேருக்கு பண்ணிட்டு நான் ஒரு 10 பேருக்கு பண்ணலன்னா அப்புறம் அவங்க தான் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் தான். ஸோ அதனால ஒன்னா எல்லாத்தையும் பேசிடுவோம் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப 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 நன்றி இவ்வளவு நாள் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏதோ பிக் பாஸ்ல வந்தான் போனா அவனை ஃபாலோ பண்ணோம், அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னோம், இப்ப எங்கடா காணாம போயிட்டான் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க ஜாலியா இதே மாதிரி எனக்கு எடி போட்டுட்டே இருக்க அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். சில்தான். கடவுள் நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல ப்ரோ, எனக்கு இருக்கு. லைக் சம்திங் ஏதோ ஒரு இல்லாத ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை, ஒரு மோர் பவர், யூனிவர்ஸ், எனர்ஜி, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுப்போம்.
நான் என்னோட மனசுக்கு சுத்தமா இருக்கேன், நான் செய்யற வேலைக்கு நான் சுத்தமா இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் யார மனசையும் புண்படுத்தாம நான் எனக்கு பிடிச்சத செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும்போது நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலுமே இது கரெக்டான இடத்துக்கு தான் எனக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த நம்பிக்கை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த எந்த பிரச்சனை வந்தாலுமே இல்ல லைக் எந்த மாதிரி ஒரு ஜோன்ல வந்து என்னடா இது இவ்வளவு வருஷம் நம்மளும் இது பண்ணிட்டு இருக்கோம், இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஜோன் வந்தா கூட இந்த சிச்சுவேஷன் நமக்கு வர்றதுக்கான காரணமுமே நம்ம எங்க போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நீங்களாவே உங்களுக்குள்ள ஒரு ஹோப், இந்த ஹோப் போனா இந்த ஹோப் போறதுக்கான ரீசன் நான் நினைச்சது எனக்கு கிடைக்க போகுது போல அப்படின்ற ஒரு இன்னொரு ஒரு ஹோப் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நான் இப்போ வரைக்கும் அதுதான் ப்ரோ பண்ணிருக்கேன். என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணு வேணும், அதுக்காக நான் ஒரு வேலை செய்யறேன், நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வருது, இல்ல அது வருது, என்ன வேணா வரட்டும், நான் எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டே இருப்பேன், அதுக்கு உண்மையா இருப்பேன், நான் எனக்கு உண்மையா இருப்பேன். இந்த 2 விஷயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வரும் அப்படின்னு நான் நம்புறோம். எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் வாழணும், அதுக்காக நான் டேம் பண்ணிக்க போனேன். இந்த ஃபீல்ட்ல இருக்க போறேன், என்னெல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்க போனேன். இப்ப நான் வந்து இப்போ எவ்வளவு நேரம் அவங்க நடிக்க, நம்ம நல்ல சைட் மட்டும் காமிக்க, கோவம் வரும், பாத்ரூம் போறதோ இல்ல ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஹைட் ஆயிட்டு தப்பிச்சிருந்தாங்க ஃபுல்லா காமிச்சிருவோம், நல்லது கேட்டது வெளியே போயிட்டு கத்துக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது, தெரிஞ்சுக்கிட்டாதானே திருத்திக்கணும். சோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதனால கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சந்தோஷம் தான். அம்புலோம்ல என்னதாங்க நடந்துச்சு? எங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஈகரா இருக்கு. நீங்க எல்லாரும் அன்னைக்கு அம்புலோம்ல மீட் பண்றோம்னு சொல்லிட்டு போனீங்களே தவிர we were all waiting like என்னதான் நடந்துச்சு அங்கே. அண்ட் உங்களோட டீம் எல்லாரையுமே நாங்க மிஸ் பண்றோம். ஈவன் இப்ப கூட நீங்க பாக்கலாம், எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த எடிட்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. ரொம்ப நன்றி. அம்புலோம்ல எல்லாம் மீட் பண்ணோம், ஜாலி தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்கோம், எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கோம். காலையில அர்ச்சனாக்கா கால் பண்ணாங்க, நேற்று தினேஷ் நாட்டா பேசுனேன், மாயாக்கா பூர்ணிமாக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன ஜாலியா தான் இருக்கும், நாங்களாம் செம ஜாலியா தான் இருக்கும். ஆனா நீங்க சொன்னதே தான், எங்களாலையுமே அடாப்ட் பண்ணிக்க முடியல. உள்ள இருந்துட்டு ஒரு ஜோன்ல இருந்தோம்ல, அது அந்த திங்கிங் வந்து இங்க வந்து செம்மையா அஃபெக்ட் பண்ணுது நார்மல் லைஃப. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அது நாளாவ மேபி மாறுமோ தெரியல. ஆமா, எனக்கு ஒரே ஒரு டவுட், எல்லாருமே கேம் எதை கேம் சொல்றீங்க? இப்ப நான் உள்ள இருந்த அந்த 91 நாள் நான் இருந்ததே கேம் இல்ல, கேம்னா வந்துட்டு நாங்க வந்து என்ன சொல்றது, ஒருத்தரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்ல இன்னும் மீட் பண்ணல. மோகன் வைத்தியா சார் தான் கால் பண்ணாரு, அவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் நிறைய கத்துக்கணும் ப்ரோ, இன்னும் எதுவுமே தெரியாது ப்ரோ எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் மியூசிக் கத்துக்கணும், அப்புறம் டான்ஸ் கத்துக்கணும், நம்ம இனிமேதான் கத்துக்கணும். நீ என்ன கத்துக்கணும்னு சொன்னா நாங்களாம் எங்க போறது? உனக்கு நிறைய ஏற்கனவே நல்லா தெரியும். நீ வெஸ்டர்ன் டான்ஸ் மாத்திரம் தான் நான் பண்ணி அவ்வளவு பார்த்தது இல்லைன்னு நினைக்கிற மாட்டேன், எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க ஆக்டிங் எல்லாம் கலப்படா. ஓ காட், நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. கீப் கோயிங். சோ இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா முன்னாடியே? வரைக்குமே நம்ப முடியல மச்சான், how did become this far? என்ன மிதிச்சவன் முன்னால சிரிச்சுக்குனேன், நான் ஒரு நாள் ஆவேண்டா சூப்பர் ஸ்டார். நடந்த வரைக்குமே நம்ப முடியல மச்சான், how did become this far? என்ன மிதிச்சவன் முன்னால சிரிச்சுக்குனேன், நான் ஒரு நாள் ஆவேண்டா சூப்பர் ஸ்டார். உனக்குள் இருக்கும் இறக்கம் எனக்கும் கிடைத்து தக்கிட்ட தக்கமி தாளம் கலர்ந்து நான் கவி என பார்க்க, அடி நீ மொழிந்திடும் மொழி வலி எதிர்வலைகளை செவி கேட்க, நீர்ப்பு மொழியும் சிரிப்பை கொண்டவள், போர் புரியாமல் மன்னனை வென்றவள், யாரவள் என்னவள், வந்தவள் சென்றவள், எருபிடி கொண்டு உயிரை தின்றவள், செந்தமிழ் நாட்டு அழகின் அரசி, நடைய கண்டதும் மயக்க மறதி, நிலத்தில் வாழும் நிலவு மன்னதின் முத்திர பதிச்ச, உன்னோட சேர்ந்து வாழும் வாழ்வன் நினைச்சு சித்திரம் வரைஞ்ச. நைஸ், தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். இத்தனை நாள் உங்க கூடயே வாழ்ந்துட்டு இப்ப என்ன பண்ணனே தெரியல. சோ மோஸ்ட்லி அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் வந்து நான் உங்களை மிஸ் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகே, டெஃபினெட்லி இல்ல. and no matter what, என்ன ஃபீட்பேக் வந்தாலும் நீங்க யூ ஸ்டுட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெளியில இருக்க நெகட்டிவிட்டி சொல்றாங்க, கிளாப்ஸ் மாறுது, எல்லாம் தாண்டி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அந்த நீங்க அது எல்லாத்தையும் எடுத்துக்காம உங்களுக்கு என்ன ஹானஸ்டா இருந்ததோ, யூ ஆர் ட்ரூ டு யுவர் இமோஷன்ஸ், யூ ஆர் ட்ரூ டு யுவர்
மைண்ட். அது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு அந்த தைரியம் இருக்காது. அண்ட் யூ ஆர் வெரி நியூல, உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் புதுசுன்னும் போது நேம் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன நினைப்பாங்க, இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஹானஸ்டா நீங்க இந்த கேமை வந்து அப்ரோச் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு இருந்த அந்த பாண்ட். மாயாக்கா வந்தாங்களா எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி? இல்ல வரல. ஸ்வாகதாக்கா ஒன்ஸ் வந்து பேசினாங்க. ஓகே, நான் சொல்றேன். கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச். நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு தெரியுமா ஏதோ ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா? இன்டர்வியூ எடுக்கும் போது 25 பேரை தூக்கி ஒரு அரையால போட்டு சுத்தி 3 கோடி பேரை விட்டு உங்களை ஜட்ஜ் பண்ண விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதானே போறோமே. இப்ப சேம் பிக் பாஸ்ல நடக்கிற அதே கமெண்ட்ஸோ, அதே நார்மலான ஒரு காமெடியோ, அதே டிவில அதே ஷோல நடக்கிற கலக்க போவது யாருல நடந்தா அது ஃபன், இங்க நடந்தா அது பாடி ஷேமிங், இங்க நடந்தா அது பிரச்சனை. சோ அங்க ஃபன்னா இருக்கிறது இங்க கிடையாதுல்ல. இங்க வந்து குட்டி குட்டி பிரச்சனையுமே பார்த்து ஒன்ட்ட இது பிரச்சனை, ஒன்ட்ட இது தப்புன்னு சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுதானே வேணுமே, அதுல இருந்தாலும் கத்துக்கவே முடியும். ஓகே, இது எனக்கு இப்ப ஆக்சுவலா நான் பசங்களோட இருக்கும்போது குட்டி ஏதாச்சும் கலாய் வந்துட்டா கூட ஓ இது பாடி ஷேமிங்ல அப்படின்னு எனக்கு அது மைண்ட்ல ஹிட் ஆகுது. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். எனக்கு என் லைஃபுக்கு நான் பாக்கிறேன். கனவு மாதிரி இருக்கு ப்ரோ. சீரியஸா எனக்கு இன்னும் எதுவுமே ஃபீல் ஆகல. நான் இந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சேன், நம்ம வந்து உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நம்மள தெரியும். இது வந்து பல வருஷ கனவு. நான் சும்மா சினிமாவுக்கு வரணும், ஏதாவது என்ன பண்றதுன்னு தெரியல, சரி ஓகே சினிமா பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் யோசிச்சு வரல. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது பண்ணணும், பாட்டணும், இல்ல நடிக்கணும், இல்ல மியூசிக் பண்ணணும், இல்ல கேமரா பண்ணணும், எடிட் பண்ணணும், டிஐ பண்ணணும், டப்பிங் பண்ணணும்னு இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் ப்ரோ. அப்படி இருந்த ஒருத்தவனுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஆக்சுவலா என் கூடயே இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறி வந்துட்டு இருக்கும் போது நான் ஒரு 100 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி டப்புன்னு மேல போயிட்டேன். அதான் உண்மை. அது அந்த மாதிரி வந்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். கண்டிப்பா லைக் பெரிய பெரிய ஆளுங்களோட ஒர்க் பண்றதை தாண்டி அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸோடயோ, அப்கமிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி என்ன மாதிரி எவனாச்சும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல நான் எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கிற இப்போ இந்த ஒரு குட்டி வேலையை வச்சு என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுப்பேன், நல்ல வேலை செய்வேன். ரொம்ப கனவு மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க கொடுக்குற அன்பு வந்து இவ்வளவு வருஷம் நான் நிறைய நாள் வந்து வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போகும்போது அழுதுட்டே போயிருக்கேன் ப்ரோ, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. இன்னைக்கு நான் வண்டி ஓட்டு போனா சிரிச்சுட்டே போவோம்னு நினைக்கிறேன். எனக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்ததோ இல்ல அந்த மாதிரி சீன்லாம் இல்ல. எவ்வளவு பேர் பேசுறீங்க, எவ்வளவு பேரோட அம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அவங்க அம்மா வாங்கி பேசுறாங்க, அவங்க அப்பா வாங்கி பேசுறாங்க. இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டா தெரியல ப்ரோ. நான் ரொம்ப பிளஸ்ட், பெருமையா சொல்லிக்கலாம். சோ நீங்களும் எல்லாருமே இப்போ அவங்க சொன்ன மாதிரி உன்னால நான் வந்து டேம் ஆயிருக்கேன், உன்னால நான் இது கத்துருக்கேன் அது கத்துருக்கேன்னு சொல்றதுதான் பெரிய 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 வார்த்தை. அப்படி அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. நீங்க எல்லாருமே வந்து ஏதாச்சும் பண்ணுங்க ப்ரோ லைஃப்ல, சூப்பரா ஏதாவது பண்ணுங்க. நீங்க எல்லாம் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, தர நான் இது பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் வேலை செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி நான் இப்படி வந்திருக்கேன் அப்படி வந்திருக்கேன்னா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறதை விட அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்க எல்லாரோட அன்புக்கும் அன்னைக்கு நான் அந்த போஸ்டர் சொன்ன மாதிரி நன்றின்னு வார்த்தையெல்லாம் சொன்னா 10 நிமிஷம் நான் வேலை செய்யறேன். நீங்க இப்போ இருக்கிற உங்களை இவன் ஃபேன் அப்படின்னு நீங்க எங்கன்னா போய் சொன்னா ஓ சம்மல அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இவன் ஃபேன் அப்படின்னு எவனுமே கேட்க கூடாத ஒரு இடத்துக்கு நான் உங்களை எல்லாருமே கூப்பிட்டு வைப்பேன் என் வேலை மூலியமா. அது என்னோட பொறுப்பு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்னும் அதிகமா என் முதுகுல ஏறிடுச்சு. நான் இன்னும் அதை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா பண்ணுவேன். ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. வார்த்தையே இல்லை ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஆவடி பாய்ஸ் பத்தி சொல்றேன்.